ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 6லேருந்து 8 மணி பரபரன்னு இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான் அப்படின்னாலுமே அது ஒரு டென்ஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம முன்கூட்டியே ஏஞ்சிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக நம்ம குழந்தைங்கள அனுப்பலாம். எங்களின் நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள். காயல் சமையல் மசாலா, இனி எல்லாம் சுவையே. எப்போதுமே காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவேன். ஏஞ்ச உடனே இந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு சில்லுன்னு காற்று. ஏன்னா இந்த பனி காலையில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திருப்பத்தூர் சரௌண்டிங்கில் அப்படியே பொழுது விடிஞ்சும் விடியாமலும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் காலையில் இதை பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் காலையிலே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. காலையில் அந்த மீனுக்கு நான் ஃபுட்டை கொடுத்துருவேன். ஸோ நம்ம வந்த உடனே அது ரொம்ப எதிர்பார்க்கும். காலையில் ஒரு முறையும் ஈவினிங் ஒரு முறையும் கொடுப்போம். அது நம்ம பக்கத்தில் வந்த உடனே நம்மக்கிட்ட ஓடி வந்துட்டுருக்கோம். ஸோ அதை ஒரு 2 நிமிஷம் ரசிச்சுட்டு டீ குடிக்கும்போது மோஸ்ட்லி அவங்கள தான் லுக் விட்டுட்ருப்பேன். ஸோ காலைல பாலை வச்சுட்டு தான் போனேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கட் பண்ணி அதை நான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன். சாஃப்ட் ஆகிடும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் மால்ட்டு ரெகுலராக நம்ம கொடுக்கறது தான். ஸோ சூடான பாலில் நல்லா ஆற்றி பசங்களுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடறேன். அவங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிப்பாங்க. ஸோ நம்ம பாலை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி ரெகுலராக நம்ம இஞ்சி டீ தான் போட்டு குடிப்போம். ஸோ இஞ்சி ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு டீ தூள் போட்டு நல்ல பால் அந்த சாயம் இறங்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதோடைய கொஞ்சமாக சீனி மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அரிசியை களைஞ்சிடுவோம். அரிசி களைஞ்ச தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிடாதீங்க. அது நம்ம வீட்டில் மாடி தோட்டம் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பக்கத்துலேயே நான் பால்கனிலே கொஞ்சமாக செடிகள்லாம் வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, அப்புறம் மணி பிளான்ட்ஸு, லெமன் கிராஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு நான் இதில் ஊற்றிடுவேன். இப்போ அரிசியை உழ வச்சுட்டு நம்ம வச்சுடுவோம். அதுக்குள்ளே நம்ம டீயை குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டீயை கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி குடிக்கணும். சில பேரெல்லாம் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் டீ பக்கம் வருவாங்க. நான் அடுத்த டீயும் குடிப்பேன். நான் காலைல ஒரு 6:30 மணிக்கெல்லாம் இந்த டீயை குடித்தாதான் மற்ற வேலைகள்லாம் நமக்கு இறங்கும். ஸோ நானும் டீயை குடிச்சிட்டேன். பசங்களுக்கும் பீட்ரூட் மால்ட்டு போட்டு எடுத்து வச்சிட்டேன். காயல் சமையல் மசாலா ப்ராடக்டில் நம்ம ஹெல்த் மிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பரில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அப்படி ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். பன்னீரை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதில் காயல் கறி மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். கலரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ அல்லது குழம்புல போடும்போது அது தனியாக சில பேருக்கு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மசாலா எல்லாமே ஆட் பண்ணி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ கோல்டன் கலரில் வந்த உடனேயுமே நம்ம அதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணதை தனியாக நம்ம எடுத்து வச்சிருவோம். இந்த எண்ணெயிலேயே நம்ம திரும்ப கொஞ்சமாக சீரகம் போட்டுருங்க. அதில் பொடிசாக நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் 2, அதோட கருவேப்பிலை, காயல் கறி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கும் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்ல தக்காளி மசியணும், பச்சை வாசனை போகணும். இதுக்கு பிரியாணி மசாலா நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க
பன்னீரை இதோட சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி இலைகளையும் நம்ம தூவிட்டா போதுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். சுவையான பன்னீர் ரெசிபி நமக்கு ரெடி. இப்போ சோறும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஆஸ் யூஷுவல் லெமன் ரைஸ் தான் ரொம்பவே ஃபேவரட். அது இப்போ சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் காஞ்ச வத்தல் ஒரு 2, முந்திரி பருப்பு ஒரு கைக்குத்த அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. உப்பு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா இதிலேயே பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம சாதத்தை ஆறுனத்துக்கு அப்புறம் தான் இதில் சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா சோறை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கலவை நம்ம கூடின மாதிரி இருக்கும். அரிசி சோறு தனியாக வெள்ளை வெள்ளையாக தெரியும். அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுடுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது 2 பேருக்கு தான் நான் லஞ்ச் பாக்ஸ்க்காக எடுக்கிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு தான் சோறு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 எலுமிச்சை பழம் நீங்கள் விட்டுங்க. அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் மாதுளம்பழத்தை இதில் சேர்க்குறேன். மாதுளம்பழம் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை, மாதுளம்பழம் இதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ எப்போதுமே உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பன்னீரில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே குவிக்காக செய்கிற ரெசிபி, அதுவும் ரொம்ப மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் நம்ம விதவிதமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ரெடி பண்ணாலும் லெமன் ரைஸ்க்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ ஆட்டோ வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியாக 8:05 வந்துடும். அந்த ரோடை பார்த்தீங்கனாலே தெரியும். காலையிலேயே ஸ்கூல் பஸ் எல்லாமே போயிட்டு ஒரே பரபரன்னு இருக்கும். என் பொண்ணு அவசரத்தில் வேற ஒரு ஆட்டோவில் ஏற ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோ இங்கே வந்த உடனேயும் ஒன்றா சேர்ந்து கிளம்பி போயிட்டா. எப்போதுமே கொஞ்சம் ஸ்பீடாக கிளம்பிடுவாங்க. இவங்க ஆட்டோ வந்த உடனேயும் தான் மெதுவாக கிளம்புவாங்க. ஸோ பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து அடுத்த டீயும் குடித்தாதான் நமக்கு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் பசங்களுக்கு என்ன கொடுத்து விட்டுருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நன்றி.